வணக்கம், நான் விஜய் பேசுகிறேன். இந்த அதிகாலை சுபிட்ச நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். எதற்காக இந்த மாதிரி சுய கட்டளைகள் அதிகாலையில் சொல்லணும்? முதல்ல சுய கட்டளைகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். சுய கட்டளை நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை, இந்த மனதிற்கு நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை சுய கட்டளை. ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு குரு சொல்லுவாங்க. இது ஒரு வாக்கியம், இது தொடர் வாக்கியம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம சொல்லும் போது, வாக்கியங்களை தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் வந்துச்சோ அந்த சவால்கள் சர்வ நிச்சயமாக வென்றெடுக்கப்படும். அதுதான் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது மாற்றப்படும். அது என்னவா மாறும்? பாசிட்டிவ் தாட்ஸாக மாறும். இது இல்லாததால் தான் நம்ம எதிலையுமே ஜெயிக்க முடியல. சரியா? எப்பயுமே சுய கட்டளைகளை தொடர்ந்து செய்யும் போது நம்மளுடைய மனம் என்கரேஜ் பண்ணும். எதை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவான மாற்றங்களை என்கரேஜ் பண்ணும். உன்னால முடியும், பண்ணு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது மைண்டாரா மாறுது. அது ஏன் அதிகாலையில் சொல்லணும்? காலையில் சொன்னால் நல்லது. இந்த பிரபஞ்சம் 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம கிராஸ்பிங் பவரோட இருக்கும். எந்திரிச்சு இதை குளித்து விட்டு செய்வது ரொம்ப நல்லது. முடியெல்லாம் விட்டுருங்க. உடல் சூடு குறையும் போது நம்மளால நெடு நேரம் உட்கார முடியும். நம்ம மைண்டு தெளிவாக இருக்கும். குளிச்ச உடனே உடம்பு அந்த சூடெல்லாம் போன உடனே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். அதுக்கு தான் குளிச்சுட்டு செய்ய சொல்கிறேன். 3:40க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிடணும். மண்டே டு ஃப்ரைடே பண்ணுங்க. 2 நாள் பிரேக் எடுத்துங்க. அடுத்து மண்டே டு ஃப்ரைடே பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சைக்கிள் பண்ணிப்பாரு. சரியா? நான் சொல்லுவது 90 நாள் பண்ணணும்னு குரு சொன்னாங்க. நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுறேன். உங்களால் எவ்வளோ நாள் பண்ண முடியுதோ பண்ணிப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்குன்னு வச்சிட்டோம்னா அந்த இலக்கை அடைவர வரைக்கும் நம்ம பண்ணணும். கடன் இருக்கா, கடன் அடைகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். சரியா? இப்போ நமக்கு சில பேருக்கு என்ன ஆயிடுனா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செக்மெண்ட்ல நம்ம இருக்கோம். சில பேர் நம்மளை காயப்படுத்திருப்பாங்க, கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஒரு பாஸோ கூட வேலை செய்கிறவங்களோ, அல்லது கீழே இருக்கவங்களோ, வைக்கிறக்கே வேலை செய்கிறவங்களோ, அல்லது யார் தொழில் போட்டியாளர்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுடைய அந்த ஈகோவை டச் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஒரு ஊண்டிங்காக இருக்கும். இப்படி இவன் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம என்னதான் அதிகாலையில் உட்காந்து நம்ம எது செஞ்சாலுமே சக்ஸஸ் வராது. அதுக்காக அந்த மாதிரி ஊண்டிங்ஸ், இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் எடுத்துடும். இப்போ நான் இன்னைக்கு சொல்லித்தரோம். இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான செக்மெண்ட். ஏன்னா என்னோட பெய்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இந்த அஃபர்மேஷனை என்கிட்ட பெய்ட் பண்ணி வாங்கி என்னோட, அதாவது நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்செல்லாம் அல்ல. சரியா? நான் ஒரு பிஸ்னஸ் கோச். ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸாக நான் பிஸ்னஸில் இருக்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரும்போது, சேலஞ்சஸ் வரும்போது என்னோட கிளைண்ட்டுக்கு சில அஃபர்மேஷனை எழுதி கொடுப்பேன். என் குரு இதை பண்ணுவாங்க, அதை நானும் பண்ணுறேன். அதை பர்சனலாக எழுதும் போது சில பர்டிகுலர், எனக்கு மோர் தென் 600+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க அரௌண்ட் த குளோப். அதில் பார்த்தீங்கன்னா 40% லேடிஸ், பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் நான் மீட் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கான, ஏன்னா லேடிஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ஸை விட. ஜென்ஸ் வெளியிலே இருக்காங்க, நிறைய நேரங்கள் வெளியில் போகிறாங்க, நிறையா பழகிறாங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட் அந்த லேடிஸ்க்கு ஆண்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இது நான் சொல்கிறது நடந்ததை சொல்கிறேன். அப்போ அவங்க அஃபர்மேஷன், அதே மாதிரி ஜென்ஸை விட ஒரு லேடிக்கிட்ட நம்ம அஃபர்மேஷனோ காலைல எந்திரின்னு சொன்னாலோ பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இது நான் சொல்கிறது, என்னோட கிளைண்ட்ஸை வச்சு சொல்கிறேன். இது அவங்க எதையுமே ஒரு சீரியஸாக ஃபோக்கஸாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில லேடி ஆண்டர்ப்ரனர்ஸ் என்கிட்ட கேட்டதை நான் சில அஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் சில சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். சரியா? இந்த அதிகாலை சுபிட்ச நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து சப்னகால் அகல காலை விரித்து நேராக முகத்தை வைத்து 3 முறை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி மைண்டு ரிலாக்ஸ் ஆன பின்னாடி நாம் 3 விஷயங்களை சொல்ல போகிறோம். சரியா? இது 100% லேடிஸ்க்கானது. சரியா? யாரார் லேடிஸ் இருக்காங்களோ அவங்க இதை பண்ணணும்னு நான் கேட்டுக்கேன். சரியா? அதாவது சேலஞ்சஸ்ன்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் பொதுவான ஒன்று தான். சரியா? ஜென்ஸ் டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறவனா இருக்கான், லேடி அந்த அளவுக்கு இல்லை. அதை மாற்றுவதற்கு தான் இந்த மாதிரியான சுயக்கட்டளை எழுதி கொடுத்தேன். இது மாதிரி உங்களுக்கு சுயக்கட்டளை வேணும் அப்படின்னா என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? ஓகே, இன்றைக்கு மிக முக்கியமான சுயக்கட்டளை நம்ம பார்ப்போம். என்கிட்ட இது ஒரு பர்சனல் சுயக்கட்டளைன்றதால நான் சில ஏன்றதான் சொல்கிறேன். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிங்கப்பூர் பெண் தொழிலதிபர், தமிழச்சி அவங்க 2 விஷயங்கள்ல எனக்கு சேலஞ்சஸை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது தான். உங்களோட வீடியோஸை கேட்கும்போது, பேசுகிறத கேட்கும்போது, உங்களை பார்க்கும்போது, உங்களோட ட்ரைனிங் மீட்டிங் வரும்போது வேறு மாதிரி இருக்குது. பட் 1 hour நைட்டு போய் தூங்கினா அது மாறிடுது, காலையில் 1 hour எல்லாமே மாறிடுது. அது உண்மை தான், அது இல்லைன்னு சொல்ல. தன்னம்பிக்கை குறைபாடு இல்லாமல் இருக்கணும். 2வது, நான் இப்போ நான் ஓரளவுக்கு பிஸ்னஸை வளர்ந்துட்டேன்,
ஆனாலுமே என்னோட கணவரோ என்னோட குழந்தைகளோ அந்த அளவுக்கு என் மேலே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ, பணம் தான் பெருசாக தெரியுது, நான் வந்து உழைச்சி கொட்டுற ஒரு மிஷின் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண் தொழிலதிபர், அவங்களோட ஆற்றல் ஆளுமையை பார்த்து நான் வியந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு 2 இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இதுன்னு சொல்லிட்டு விளையாட்டாக எழுதி கொடுத்து தான் இது. சரியா? இது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து தன்னம்பிக்கை குறைபாடு. சரியா? வைட்டமின் சி, வைட்டமின் கான்ஃபிடன்ட் தான் கொடுக்கணும் இதுக்கு. 2வது, நமக்கு வெளியில் இருக்கவங்க காட்டுற அன்பு இல்லை, அது பொய்யா இருக்குது, உண்மை இல்லை. 2வது, அந்த அன்பு வந்து போதுமானதாக இல்லை. அப்போ தான் அன்பை தேடி வெளியில் போகிறோம். அதுக்கு ஒரு மாற்றாக தான் நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, எப்பயுமே தன்னம்பிக்கை இருப்பது எப்படியும் அவங்களுக்கு நான் பர்சனலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை யூடியூப்லாம் சொல்ல முடியாது. 2வது விஷயம், உங்களுக்கு அன்பு குறைபாடு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உன்னை கொண்டு வரணும். என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த வார்த்தைக்கு பேர் மிக அழகான வார்த்தை, சுய அன்பு. செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய அன்பு. நீங்கள் உங்களை நேசிங்க. உங்களோட கணவரோ உங்களோட குடும்பமோ உங்களை வந்து பணத்துக்காக யூஸ் பண்ணுது, நான் எல்லாரையும் சொல்ல, இந்த பர்டிகுலராக தான் சொல்கிறேன். இந்த பர்சனல் சேலஞ்சஸ்க்கு நான் பதில். சரியா? ஒரு பேஷண்ட்னு வச்சுக்கலாம், அவங்க ஒரு பேஷண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் ஒன்று உங்கள் மீது அன்பு செலுத்துங்க. 2வது, 3வது பர்சன், 3rd பர்சன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீது அன்பு செலுத்துங்க. உங்களோட உதவி தேவைப்படுற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவங்களை பிறந்தல வேணாம், புறக்கணிக்க வேணாம், சரி அவமானப்படுத்த வேணாம், ஆனால் எது வேணாம். நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு சேரிட்டி கிளப்போ இல்லை வேறு ஏதாவது கிளப்லையோ அசோசியேஷனில் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் சேரிட்டி பண்ணுங்கள், வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த அன்பு உண்மையான அன்பு. ஒன்று சுய அன்பு, இன்னொன்று சில வயதான மனிதர்கள் மீது, அப்புறம் குழந்தைகள் நிறைய ஆர்கனைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வளங்க. அந்த அன்பு வந்து உண்மையான அன்பாக இருக்கும். நம்ம நிறைய செஞ்சு டெவலப் பண்ணுறீங்க, அவங்க கடனுக்கே கஷ்டத்துக்கே வாங்கினாலும் கூட அதை நீங்கள் செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நீங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு நிறைய செய்கிறீங்க, உங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்துட்டீங்க, நிறைய கார் வச்சுருக்கீங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, காலைல போய்ட்டு ஏன்டா நைட்டு வரோன்னு வரீங்க. அதற்கு மாற்று தான் இந்த சுய கட்டளைகள். இதை காலைல எழுந்துச்சு சொல்லுங்கள். அவங்கள்ட்டையும் ஒரு சேலஞ்சஸ் இருந்தால் அவங்களால காலைல எந்திரிக்க முடியாது, என்கிட்ட செம்மையாக மொக்க வாங்குவாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் பேசுகிறத காலையில் கண்டிப்பாக செய்யணும். 2வது, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் காலையில் கேட்டால் மட்டும் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லை, அதையும் தாண்டிட்டேன் நான். சரியா? கிளையண்ட் வந்து நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் அவங்க கூட நான் பயணிப்பேன். இது எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து அதை பண்ணுறதில்ல. அப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. உங்களுக்கு ஒன்று வேறுன்னு வந்திருக்கீங்க, இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதற்கான சுய கட்டளைக்கு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். நான் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை நிறைந்தவள். நான் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை நிறைந்தவள். நான் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை நிறைந்தவள். நான் என்னுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறேன். நான் என்னுடைய மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறேன். இன்று மாற்றத்திற்கான நாள். இன்று மாற்றத்திற்கான நாள். இன்று மாற்றத்திற்கான நாள். எதிர்மறை எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் எதிர்மறையான மனிதர்களையும் என்னால் வெல்ல முடியும். எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சூழ்நிலைகளையும் எதிர்மறை மனிதர்களையும் என்னால் வெல்ல முடியும். இந்த வெற்றி நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வெற்றி நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வெற்றி நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பாசிட்டிவ் அஃபர்மேஷன், சுய கட்டளைகள் எல்லாமே நேர்மறையாக தானே இருக்கணும்னு சொல்லுவீங்க, இதுல எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு, கரெக்டா? கரெக்ட் தான். எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சூழ்நிலைகளையும் எதிர்மறையான மனிதர்களையும் அப்படின்றது எதிர்மறை தானே, கண்டிப்பா தேவை. ஏன்னா எல்லா நேரத்திலையும் இது வந்து நான் சொல்லிட்டேன் திரும்ப, இது வந்து பொதுவான சுய கட்டளை அல்ல. என் கிளையண்ட்டுக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்கோ அதை உணர்ந்து நான் எழுதுறது. இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன் அதை நான் எழுதுறேன், ஏன் சொல்றேன்னு எனக்கே தெரியும். சரியா? அடுத்த விஷயம், அவங்களுக்கான தீர்வு நான் சொல்லும் போது அவங்களுடைய ஆறா இருக்கு, என் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இப்போ நான் பேசுறதை நீங்க யூடியூப்ல கேட்குறீங்க, உலகம் முழுவதும் கேட்குறீங்க. உங்களோட ஆறா எனக்கு தெரியாது, என்னோட ஆறா உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? முன்னாடி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள உணர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்மளால கொடுக்க முடியும். இது வந்து பர்டிகுலர் பேஷண்ட், பர்டிகுலர் மனிதர்களை பொறுத்தது. சரியா? அவங்களுக்கு இந்த இடத்துல இது தேவை, அதனால நம்ம எதிர்மறையான விஷயங்களை சொல்றோம். அப்பதான் அவங்களோட ஆறா அந்த இடத்துல பாசிட்டிவா மாறும். சில நெகட்டிவ் கொடுக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவா மாறும். இது தனிப்பட்ட மனுஷிக்கு உரியது, மனுஷனுக்கு உரியது. அதனால அதை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நான் அஃபர்மேஷன் சொல்றனோ, சுய கட்டளை சொல்றனோ, அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திங்க. ஒருவேளை இது உங்களுக்கு எதிர்மறையா தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேட்காம அந்த எதிர்மறை டயலாகை எடுத்துட்டு நீங்க நேர்மறையா சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேஷனும் ஒவ்வொரு மாதிரி.
அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை நான் சொல்லணும். நான் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். சரியா? எல்லாத்துக்கும் எல்லாரோடும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது. சில மனிதர்களுக்கு சில விஷயம் தான் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டோஸ் வேற மாதிரி கொடுக்கணும். புரியுதா? அதான் டாக்டரோட வேலை. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான், அதிகாலை எழுந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் இதை செய்து பாருங்க. குறிப்பாக இந்த சுய கட்டளைகள் எல்லாமே பெண்ணுக்கானது. அதனால தான் அவள் இவள் அப்படின்னு இருக்கு. சரியா? நிறைந்தவள் அப்படின்னு இருக்கு. அதை சொல்லும் போது உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவ் வரும். எப்பயுமே சொல்றேன், லேடிஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள், அவங்க சூப்பர் பவர். அவங்க எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு அம்மாவோட மனைவியோட தங்கச்சியோட அக்காவோட மகளுடைய தன்னம்பிக்கை ஒரு ஆண்மகனுக்கு இருக்காது. ஒரு ஆண்மகனை நான் சொல்றேன். ஏன்னா நம்மளை பெற்றெடுத்த ஒரு பெண். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு பிரசவன்ற ஒரு வலி ஒண்ணு வேணாம், என்ன ஒரு சின்ன ஒரு குண்டு சேர்த்து குத்துங்க, நான் ஓடியே போயிடுவேன். சரியா? ஆனா ஒரு மறு ஜனனம் அந்த பிரசவம்ல, அதுல ஒருத்தி, அதாவது என்ன சொல்றது, 100 சம்மட்டிகளை எடுத்து முதுகுத்தண்டில் அடிச்சா வர்ற வலியை விட 20 மடங்கு வலி வருமா. ஒரு சம்மட்டி அடியே வாங்க முடியாது. அதாவது படிக்கட்டில் விழுந்தாலும் இடிச்சுக்கிட்டாலும் நமக்கு வலி அதிகமா இருக்கு. 100 சம்மட்டிகளை 20 மடங்கு வலியை தாங்கக்கூடிய ஒரு தாய். அவ பெத்து போட்ட ஜந்து தான் நம்ம. சரியா? அப்ப எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கும், அதை அதிகப்படுத்துவதற்கான சுயக்கட்டளைகள் தான் இது. ஒருவேளை ஆண்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த நிறைந்தவள்ன்றதை நிறைந்தவன் மாத்திங்க. அவ்வளவுதான், சிம்பிள். வேற எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பேஜில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.